வரும். இன்றைய பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி அன்று வாராகி அம்மன் வழிபாடு செய்வோம் இல்லையா, அந்த அன்னைக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும், விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்யலாம், விரதம் இருக்காமல் எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிறத குறித்து தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா நிறைய சகோதரிகளுக்கு இந்த சந்தேகம் இருக்கு, எந்த மாதிரி விரதம் இருக்கணும், எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னுட்டு. அதெல்லாம் கமெண்ட்ல விளக்கமா சொல்ல முடியாது, அதற்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். வாராகி அம்மனுக்கு உகந்த திதி அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இந்த திதிகளோட பஞ்சமி திதிங்கிறது மிக மிக உகந்த திதியாவே கருதப்படுது. மாதத்துல 2 முறை வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியானது வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற ஒரு திதி அப்படின்னே சொல்லலாம். வளர்பிறை பஞ்சமியில நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் வேண்டும்னு கேட்டு வழிபாடு செய்யலாம். தேய்பிறை பஞ்சமியில நம்முடைய நோய்கள் தீரணும், கடன் தீரணும், வழக்குகள்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வழிபாடு செய்யலாம். நிறைய பேர்த்து